நம்ம நெல்லூர் மாடை பிரேசில்ல 40 கோடி கொடுத்து ஏலத்தில் வாங்கியிருக்காங்க. அப்படி என்ன அந்த மாடுக்கு ஸ்பெஷலாக இருக்கும்? இந்த காலகட்டத்தில் ஒரு தெருக்கு ஒருத்தர் 2 பேர் யூடியூபராக இருந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் ஒரு கிராமமே யூடியூபர்ஸாக இருந்து பார்த்துருக்கீங்களா? 140 எம்ப்ளாயிஸ்க்கு 14.50 கோடி போனஸ் கொடுத்த கோவை கம்பெனி. வாரத்தில் 5 நாளுமே 700 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி ஒர்க்கு போகிற ஒரு லேடி. கும்பமேளா ஆரம்பிச்சப்ப இருந்து நாளுக்கு நிறைய இஷ்யூஸ் போயிட்டே இருக்கு. இதில் நம்ம யாரை ப்ளேம் பண்ணுறது? பீப்புளா, கவர்மெண்ட்டையா? ஆக்சுவலி 2 பேரையும் தான். Hey guys, this is me Vijay Dhanush. Welcome to Weekly Insights. கும்பமேளா ஆரம்பிச்சப்ப இருந்து நாளுக்கு நிறைய இஷ்யூஸ் போயிட்டே இருக்கு. இதில் நம்ம யாரை ப்ளேம் பண்ணுறது? பீப்புளா, கவர்மெண்ட்டையா? ஆக்சுவலி 2 பேரையும் தான். கும்பமேளா நம்ம எல்லாருக்குமே தெரியும், வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஹியூமன் கேதரிங் ஃபெஸ்டிவல். ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய ஃபெஸ்டிவலில் கவர்மெண்ட் தேவையான ஸ்டெப்ஸ் எடுத்தாங்களா? அதுக்கு நம்ம பீப்புள் எல்லாருமே கோஆப்ரேட் பண்ணாங்களான்னு கேட்டிங்கன்னா பெரிய கொஷின் மார்க் தான். இந்த மாதிரி பெரிய ஃபெஸ்டிவலில் கவர்மெண்ட் சில ப்ரிகாஷன்ஸ் எல்லாருமே எடுத்திருந்தாங்க. வெஹிக்கிள்ஸ் உள்ளே வரக்கூடாது, ஒன் வே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய ப்ரிகாஷன்ஸ் எடுத்திருந்தாங்க. ஆனால் நம்ம மக்கள் அதெல்லாமே ஃபாலோ பண்ணாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா நிறைய விஷயங்கள் ஒருத்தங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணாமல் பொதுநலமாக இல்லாமல் சுயநலமாக இருக்கிறனால தான் இவ்வளோ இஷ்யூஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த ஊருக்கு போகிற ட்ரெயினில் அவ்வளோ கூட்டம். எதனால்? டிக்கெட் ரிசர்வ் பண்ணலன்னா ஏறக்கூடாது. ஆனால் ரிசர்வ் பண்ணவங்களே கீழே தள்ளி விட்டு உள்ளே ஏறது எந்த அளவுக்கு சரியா இருக்கும்? நம்ம மக்கள் எந்த அளவுக்கு முட்டாளா இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெயின் இன்ஜின் ஆப்ரேட்டிங் ரூம்ல 15 பேர் உள்ள போயிட்டு கதவை பூட்டிக்கிட்டாங்க. ட்ரெயின் ஆப்ரேட்டர் கதறாரு, தரங்க நான் ட்ரெயின் ஓட்டணும் அப்படின்றாங்க. அவங்க திறக்கவே மாட்டிருக்காங்க. எப்படி ட்ரெயின் போகும்? அவர் இல்லாமல் எப்படி ட்ரெயினை ஓட்ட முடியும்? இது யாரோட ஃபால்ட்? நம்ம மக்களோட ஃபால்ட் தான். நம்ம ஓரளவுக்கு ப்ரிப்பேர்டாக ஒரு இடத்துக்கு போகிறோன்னா ப்ரிப்பேர்டாக இல்லாமல் நம்ம பார்த்துக்கலாம், நம்ம இடம் நம்ம பாலிசி, எங்கே வேணால் என்ன வேணால் நடக்கலாம் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட் ரொம்பவே தப்பான விஷயம். அதே மாதிரி கவர்மெண்ட்டும் இந்த மாதிரி ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் நடக்குதுன்னா அதுக்கேற்ற டிரான்ஸ்போர்ட் வசதியும் கொடுத்துருக்கணும். நீங்கள் வெஹிக்கல்ஸும் பிரகேராஜ் டிஸ்ட்ரிக்ட் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. ஆனால் ட்ரெயின் தான் ஒரே டிரான்ஸ்போர்ட்டாக இருக்குது அவங்களுக்கு. அதுலேயுமே நீங்கள் நிறைய ஃப்ரீக்வன்சிஸ், ட்ரெயினோட ஃப்ரீக்வன்சிஸ் டைமுக்கு வச்சுருந்தீங்கன்னா இந்த கயாஸ்லாம் தவிர்த்துருக்கலாம்னு ஃபீல் பண்ணுறேன். மக்கள் சைட்லையும் கவர்மெண்ட் சைட்லையும் ப்ராப்பர் பிளானிங் இருந்திருந்தா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக தவிர்த்திருக்கலாம். உலகத்தையே திரும்பி பார்க்க வச்ச ஒரு ஹீரோவுடைய ஃபேன் செஞ்ச விஷயம். சஞ்சய் தத் நம்ம எல்லாருக்குமே தெரியும், பாலிவுட்டில் ஒரு சூப்பரான ஆக்டர். அவர் ரீசெண்டாக லியோவில் ஒரு சூப்பரான கேரக்டர் பண்ணி கலக்கியிருப்பாரு. அந்த ஆக்டருக்கு என்னடா தானே கேட்குறீங்க? அந்த ஆக்டருக்கு ஒன்றுமே இல்லை. அவங்களுடைய ஃபேன் பண்ண விஷயம் பாலிவுட், கோலிவுட், டோலிவுட், ஹாலிவுட்னு எல்லா ஆக்டர்ஸையும் திரும்பி பார்க்க வச்சிருக்கு. அப்படி என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஃபேன் கேர்ள் ஒருத்தங்க அவங்க சாகிறதுக்கு முன்னாடி 72 கோடி மதிப்பான ஒரு ப்ராப்பர்ட்டியை அவங்களோட பேருக்கு எழுதி வச்சுட்டு செத்துருக்காங்க. அந்த பொண்ணோட பேர் நிஷா பட்டேல். சஞ்சய் தத்தோட டைஹார்ட் ஃபேன்னு சொல்லலாம். அவங்க பண்ண விஷயம் நமக்கே தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு அவங்க ஃபேனாக இருந்திருக்காங்க. ஸோ அவங்க தான் 72 crores ப்ராப்பர்ட்டியை சாகிறதுக்கு முன்னாடி சஞ்சய் தத்தோட பேருக்கு எழுதி வச்சுட்டு இறந்துருக்காங்க. ஸோ இதுக்கு சஞ்சய் தத் சைட்லேருந்து லாயர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அது அவர் கிளைம் பண்ணிக்கலாம், வேணான்னு சொல்லிட்டாங்க. அவங்களோட ஃபேமிலிக்கே கொடுத்துருங்கன்ற மாதிரி சஞ்சய் தத் சொல்லிட்டாங்க. நீங்கள் ஒரு ஆக்டருக்கு எவ்வளோ பெரிய ஃபேனாக இருந்தாலுமே, அவங்களோட படங்களை எவ்வளோ பிடிச்சிருந்தாலுமே சினிமாவை மட்டும் பாருங்கள். அவங்களுக்காக இது பண்ணுறது, அது பண்ணுறது, பாலாபிஷேகம், அழகு குத்திக்கிறது, இதெல்லாமே முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிடுங்க. ஆஸ் ஏகே சொன்ன மாதிரி தான், அஜித் வாழ்க, விஜய் வாழ்க. நீங்கள் எப்போ வாழ போறீங்க? 140 எம்ப்ளாயிஸ்க்கு 14.50 கோடி போனஸ் கொடுத்த கோவை கம்பெனி. கோயம்புத்தூரில் இருக்க கோவை.co என்ற ஏஐ ஸ்டார்ட் அப் கம்பெனி தன்னோட 140 எம்ப்ளாயிஸ்க்கு 14.5 கோடி போனஸாக கொடுத்துருக்காங்க. இதுக்காக அவ்வளோ கோடியை போனஸாக கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்காங்க, எங்கள் கூட நீங்கள் 3 வருஷம் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு போனஸ் கொடுப்போன்னு. அவங்க போனஸ் கொடுத்தது மட்டும் இல்லாமல் எல்லாருமே சேர்ந்து வளருவோம், கம்பெனி வளர்ந்தால் எம்ப்ளாயிஸும் வளருவோன்றதுக்கு இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக அவங்க செட் பண்ணியிருக்காங்க. அவங்க சொன்னதை செஞ்சது மட்டும் இல்லாமல் எல்லா கம்பெனிஸ்க்கும் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாகவும் இங்கே இருந்திருக்காங்க. நம்ம நெல்லூர் மாடை பிரேசில்ல 40 கோடி கொடுத்து ஏலத்தில் வாங்கியிருக்காங்க. அப்படி என்ன அந்த மாடுக்கு ஸ்பெஷலாக இருக்கும்? வியட்நாம் 90ன்ற ஒரு மாடு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் செட் பண்ணியிருக்கு. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, 2024 கேட்டில் பிரிவில் அதிகமான காசு கொடுத்து இந்த மாட்டை தான் வாங்கியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இது ஒரு பியூட்டி குவீன். டெக்ஸஸில் கேட்டில்ஸ் எல்லாத்துக்குமே நடந்த ஒரு அழகு போட்டியில் இந்த மாடு மிஸ் சவுத் அமெரிக்கா பட்டம் வாங்கியிருக்கு. வியட்நாம் 19 பார்த்தீங்கன்னா நெல்லூர் பிரீடை சேர்ந்த ஒரு மாடு. யூஸ்வலாக இந்த பிரீடுக்கு எல்லாத்துக்குமே ஒரு வெயிட் இருக்கும். ஆனால் இந்த மாடோட வெயிட் வழக்கத்துக்கு மாற 2 மடங்கு இருக்குது. அதாவது 1101 kg இதோட வெயிட். மிஸ் சவுத் அமெரிக்கா அழகா இருக்கு, வெயிட் அதிகமாக இருக்குது, அதெல்லாம் ஓகே. 40 கோடி கொடுத்து வாங்கியிருக்காங்கன்னா அதுக்கு ரீசன் என்னவா இருக்குன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த காலகட்டத்தில் ஒரு தெருக்கு ஒருத்தர் 2 பேர் யூடியூபராக இருந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் ஒரு கிராமமே யூடியூபர்ஸாக இருந்து பார்த்துருக்கீங்களா? பாகிஸ்தானில் ஒரு கிராமத்தில் வசிக்கிற மக்கள் எல்லாருமே யூடியூபர்ஸாக இருக்காங்க. அவங்களோட டே டு டே லைஃப்பில் அந்த யூடியூப்லேருந்து வர காசை வச்சு தான்
வாழ்கிறாங்க. இதுக்கு ரீசன் என்னன்னு அவங்கள்ட்ட கேட்குறப்போ அதில் ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஹாஸ்பிட்டலில் ஒரு வருஷம் சேர்ந்து சம்பாதிக்கிற காசை நான் யூடியூப்பில் ஒரு வீடியோ போட்டே சம்பாதிச்சிடுறேன். இதனால் நான் மட்டும் பயனடையாமல் என் கூட இருக்க மக்கள் எல்லாருமே யூடியூப் பண்ணுங்கள், யூடியூப்பில் வீடியோஸ் போடுங்க, சேர்ந்து வீடியோஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லாரையுமே நான் வீடியோ பண்ண வச்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த கிராமத்தில் இருக்க பெண்களை அந்த யூடியூப் சேனல்ஸில் இன்க்ளூட் பண்ணிக்க மாட்டிருக்காங்க. ஏன்னா அவங்க மதத்துக்கு அப்பாற்பட்ட விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்கள் மட்டுமே இந்த விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த கிராமத்தில் இருக்க எல்லாருமே மில்லியன் கணக்கான வியூஸ் வச்சுக்கிட்டு நிறைய காசு சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சில்வர் பட்டன், கோல்டு பட்டன் நிறைய பட்டன்ஸ் வச்சிருக்காங்க. சோஷியல் மீடியானாலே நெகட்டிவ் தான், சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் கெட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இந்த சமயத்தில் யூடியூபை தன்னோட வாழ்வாதாரமாக மாற்றி தான் மட்டும் வாழாமல் தன்னை சுற்றி இருக்கவங்களையும் வாழ வச்சுக்கிட்டு இருக்க அந்த கிராமத்துக்கு ஹேட்ஸ் ஆஃப். வாரத்தில் 5 நாளுமே 700 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி ஒர்க்கு போகிற ஒரு லேடி. 700 கிலோமீட்டரா? மலேசியாவில் ஒர்க் பண்ணுற இந்தியன் விமன் ஒர்க்குக்காக வீக்லி 5 days ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணி போகிறாங்க. இதை பற்றி அவங்கள்ட்ட கேட்குறப்போ அவங்க சொன்ன ரீசன் இருக்கே, அவங்க ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறது காசு கம்மியாக இருக்கான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃபேமிலி கூட அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுதான். எப்படி 700 கிலோமீட்டர் ஃப்ளைட்டில் போகிறது காசு கம்மியாக இருக்கான்? ஓகே, டெய்லி நம்ம வீட்டிலேருந்து ஆஃபீஸ்க்கு வர அந்த 15 கிலோமீட்டருக்கும் பெட்ரோல் போட முடியாமல் வீட்லேயும் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் இருக்குது. ஆனால் அவங்க எப்படி 700 கிலோமீட்டர் ஃப்ளைட்லேயும் ட்ராவல் பண்ணி காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க? அதுக்கு ரீசன் நான் சொல்கிறேன். அவங்க ஒர்க் பண்ணுறதே ஏர் ஏஷியாவில் தான். அதனால தான் அவங்களுக்கு ஃப்ளைட் சார்ஜஸ் கிடையாது, வெறும் டேக்ஸ் மட்டும் பே பண்ணால் போதும். இதே அவங்க கார்லலாம் போயிட்டு இருந்தாங்கன்னா அவங்க வாழ்நாள் ஃபுல்லாக ட்ராவலே தான் போயிட்டு இருந்திருக்கும். நம்ம எல்லாருக்குமே தெரியும் சாம்பியன்ஸ் ட்ராஃபி Feb 19 நடக்க போகுது. இதில் நம்ம இந்தியன் டீமுடைய கீ பவுலர் ஜஸ்பிரீத் பும்ரா ரூல்ட் அவுட் ஆயிருக்காரு. இதுக்கு முக்கியமான காரணம் அவருக்கு நடந்த லோ பேக் இன்ஜுரி. எல்லாருக்குமே தெரியும் ஜஸ்பிரீத் பும்ரா ஒரு சூப்பரான பவுலர். அவர் தான் நம்ம இந்தியன் டீமுக்கே ஒரு கீ பவுலர்னு சொல்லலாம். இவர் இல்லாமல் பவுலிங் லைன் நமக்கு எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் நம்ம எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம்னு தெரியல இவர் இல்லாமல். அதே மாதிரி ஆஸ்திரேலியன் டீம் ஒரு பவர்ஃபுல்லான டீம். இந்தியாவுக்கு ஒரு டஃப்பான காம்படிஷனாக எப்பயுமே ஆஸ்திரேலியா தான் இருக்கும். அந்த டீமுடைய சக்ஸஸ்ஃபுல் கேப்டன் பேட் கம்மிங்ஸ் பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஸ் ட்ராஃபிலேருந்து ரூல்ட் அவுட் ஆயிருக்காரு. இதுக்கு முக்கியமான ரீசன் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு நடந்த ஆங்கிள் இன்ஜுரி தான். இது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலியன் டீமில் இன்னும் சில ஸ்ட்ராங்கான பிளேயர்ஸ் எல்லாருமே ரூல்ட் அவுட் ஆயிருக்காங்க. முக்கியமா மிச்சல் ஸ்டார்க் சாம்பியன்ஸ் ட்ராஃபில இருந்து வித்ட்ரா ஆயிருக்காரு. யூசுவலா சாம்பியன் ட்ராஃபினாலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு டோர்னமெண்ட் தான் இது. இந்த நேரத்தில் ஆஸ்திரேலியா சேர்ந்த ஸ்ட்ராங் பிளேயர்ஸ் எல்லாருமே ரூல்ட் அவுட் ஆயிருக்காங்க. அண்ட் இந்தியன் டீமுடைய கீ பவுலர் பும்ராவும் இல்லை. ஸோ இந்த டோர்னமெண்ட் எப்படி இருக்க போது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போதா என்னன்றது பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஸோ இதை பற்றி நான் உங்களோட ஒப்பீனியன் அண்ட் உங்களோட ஃபேவரட் டீமோட ஃபேவரட் 11 கீழே கமெண்ட் பண்ணுங்க. மகா கும்பமேளால வைரலான மோனோலிசா பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அண்ட் அவங்க டைரி ஆஃப் மணிப்பூர்னு ஒரு படத்தில் நடிக்க போகிறாங்க. அந்த படத்துக்கு அவங்க 21 lakhs சேலரி கோட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்க சின்ன சின்ன கடை எல்லாத்துக்குமே பிராண்ட் அம்பாசிடராக இருக்காங்க. 10-15 லட்சம் வாங்குறாங்க ஒரு கடைக்குமே. யாராச்சும் எதிர்பார்த்துருப்பாங்களா? சாதாரண மணி விற்கிற பொண்ணு ஒரு எதர்ச்சியாக ஒருத்தங்க வீடியோ எடுத்து அவங்க வைரல் ஆகி சினிமாவில் நடிக்க சான்ஸ் கிடச்சி லட்சக்கணக்கில் சம்பாதிப்பாங்கன்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியா கேன் டூ எனிதிங். ரீசெண்டாக டிராகன் படத்தோட ட்ரெய்லரும் நிலவுக்கு என்மேல் என்னடி படத்தோட ட்ரெய்லரும் ரிலீஸ் ஆகி ரொம்பவே சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. 2 படத்தோட ட்ரெய்லருமே செம்மையாக இருந்துச்சு. டிராகன் பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜில் நடக்கக்கூடிய யங்ஸ்டருடைய கதை மாதிரி தெரியுது ட்ரெய்லர் பார்க்குறப்போ. நீக் பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸோடைய லவ் ஸ்டோரி, இந்த காலத்தில் இருக்க 2K கிட்ஸோட லவ் ஸ்டோரி எப்படி இருக்குன்ற மாதிரி அதில் தெரியுது. 2 படத்தோட ட்ரெய்லருமே வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த படங்கள் பார்த்தீங்கன்னா Feb 21 ரிலீஸ் ஆக போகுது. இந்த சைட் பார்த்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதன், AGS ப்ரொடக்ஷன், ஓமை கடவுளை படத்தோட டைரக்டர் அப்படின்ற ஒரு பெரிய க்ரூ இருக்குது. அண்ட் இந்த சைடு அப்படியே வந்தீங்கன்னா தனுஷ் சார் ப்ரொடக்ஷன், தனுஷ் சார் டைரக்ஷன், யங்ஸ்டர்ஸோடைய லவ் ஸ்டோரி. ஸோ எது ஜெயிக்க போகுதுன்னு தெரியல. எனக்கு கேட்டிங்கன்னா 2 படமே நல்லா ஓடி நம்ம இண்டஸ்ட்ரிக்கு ஒரு நல்ல ஹிட் கொடுக்கணுன்றது தான் என்னோட ஆசை. ஸோ எஸ், தட்ஸ் த நியூஸ் ஃபார் த டே. இந்த நியூஸ் பற்றின ஒப்பீனியன்ஸை நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா தெரியாத விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதும் நம்ம பாலிசி தான், தெரிஞ்ச விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறதும் நம்ம பாலிசி தான். ஸோ வாட் ஆர் யூ வெயிட்டிங் ஃபார்? டூ லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ப்ரோவோக் நியூஸ். தேங்க்யூ.